मंसूर भाई لبيك اللهم لبيك لبيك اللهم لبيك لا شريك لك لبيك لا شريك لك لبيك الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك اللهم لبيك لا شريك لك الحمد والنعمة والملك لا شريك لك لبيك اللهم لبيك اللهم لبيك لا شريك لك لبيك لا شريك لك لبيك الحمد والنعمة لك والملك لا شريك لك வந்து விட்டேன் உன்னிடத்தில் வந்து விட்டேன் எல்லா புகழும் எல்லா புகழ்ச்சியும் எல்லா அருட்கொடைகளும் எல்லா அரசாட்சியும் உனக்கே சொந்தம் அல்ஹம்துலில்லாஹ். சங்கையான அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளான புனித ஹாஜிமார்களே, அல் பஷாரத் ஹஜ் உம்ரா சர்வீஸின் மூலமாக தாங்களை வரவேற்று சிறப்பான முறையிலே உங்களை புனிதமான இறையெல்லாம் காபாவை காண்பதற்கும் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துயில் கொள்ளக்கூடிய மறைந்து வாழக்கூடிய புனிதமான மதீனா நகருக்கு உங்களை அனுப்பி வைப்பதிலும் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுக்காக நாங்கள் துஆவும் செய்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். புனிதமான இந்த பயணம் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக நீங்கள் அங்கே செல்லவிருக்கிறீர்கள். அதுவும் ஹஜ்ஜினுடைய பயணம். ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் யாருக்கு நசீபை கொடுத்திருக்கிறானோ, யாருக்கு ஹைரான அந்த நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறானோ, மிகப்பெரிய ஒரு நசீபாக இதை நீங்கள் கருதி கொள்ள வேண்டும். கலிமா சொல்லிவிட்டோம், தொழுது விட்டோம், நோன்பு வைத்து விட்டோம், ரமலானில் ஜக்காத்து கொடுத்து விட்டோம், சதக்கா கொடுத்து விட்டோம். ஐம்பெரும் தூண்களில் பிரதானமான ஹஜ்ஜுடைய நசீபையும் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு நசீபாக ரப்பல் ஆலமீனுடைய விருந்தாளிகளாக நீங்கள் அங்கே செல்லுவீர்கள். அதைத்தான் அருமை நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான காபாலய மக்கா மதீனாவுக்கு வரக்கூடிய ஹாஜிமார்களை அல்லாஹ்வினுடைய விருந்தாளிகள் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய எப்பொழுது நீங்கள் இஹ்ராமுடைய ஆடை அணிந்து, எப்பொழுது நீங்கள் இஹ்ராமுடைய ஆடை அணிந்து, ஆண்கள் வெண்ணிறை ஆடைகளும் நீங்கள் அணியக்கூடிய ஆடைகளும் அணிந்து, எப்பொழுது நீங்கள் உடலாலும் உள்ளத்தாலும் எப்போது நீங்கள் பரிசுத்தமானீர்களோ, நீங்கள் அதிலிருந்து அல்லாஹ்விற்கு மிகவும் நெருக்கமானவர்களாக ஆகிவிட்டீர்கள். ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மிகவும் நெருங்கியவர்களாக நல்லடியார்களாக நீங்கள் ஆகிவிட்டீர்கள். அதனால் இஹ்ராமுடைய ஆடை அணிந்ததற்கு பின்னால் நாம் பார்க்கக்கூடிய பார்வை நல்ல பார்வையாக இருக்க வேண்டும்.
நாம் கேட்கக்கூடிய செய்திகள் நல்ல செய்திகளாக இருக்க வேண்டும். நாம் நடக்கக்கூடிய பாதைகள் வழிகள் நல்ல பாதையாக இருக்க வேண்டும். நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்க வேண்டும். இது ஆதிமார்களுடைய முக்கியமான கவனத்திற்கு சொல்லப்படக்கூடிய செய்திகள். நாம் நமது ஊரில் இருக்கிற பொழுது ஒரு வேறு மாதிரி நாம் இப்போது அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக, அல்லாஹ்வுடைய தூதருக்கு நெருக்கமான ஆதிகளாக நாம் இன்ஷா அல்லாஹ் அங்கே பயணமாக இருக்கிறோம். அதனால் புனிதமான அந்த ஹஜ்ஜினுடைய இந்த விஷயத்தில் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் என்று அல்லாஹ் ஆதிகளை கௌரவப்படுத்துகிறார். ஒரு விருந்து இடத்திற்கு சொன்னால், விருந்திற்கு அழைக்கக்கூடிய இடத்திற்கு நாம் சென்றால் எந்த அளவுக்கு நாம் கண்ணியமாக இருப்போமோ, எந்த அளவுக்கு நாம் மரியாதை உள்ளவர்களாக இருப்போமோ, விருந்துக்கு அழைத்தவர்கள் நம்ம எப்படி கண்ணியப்படுத்துவார்களோ அதே போல இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அங்கே சென்று எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட நன்மக்களை போல நீங்கள் ஆகிவிட வேண்டும். அதனால தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இக்லாஸான முறையிலே லில்லாஹி தஆலா அல்லாஹ்விற்காக ஹஜ் செய்த அந்த நன்மக்கள் அவங்களுடைய கடமைகளை அத்திமுல் ஹஜ் வல் உம்ரத்தில் இல்ல அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜையும் உம்ராவையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றுங்க. இக்லாஸான முறையிலே ஹஜ் அல்லாஹ்வுக்காக லில்லாஹி, நான் செய்யக்கூடிய எல்லா நுசுக்கையும் வகையாய் எல்லாம் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுக்காக நான் இக்லாஸாக நான் செய்ய போகிறேன். அப்படி அந்த ஹஜ்ஜுடைய கடமையை, உம்ராவுடைய கடமையை நீங்கள் நிறைவாக ஹைராக முடித்து விட்டால் வலதத்துஹு உம்முஹு, அன்று பிறந்த பாலகனை போல நீங்கள் அங்கிருந்து வெளியாகி, பிறந்த குழந்தை எப்படி தவறு செய்யாதோ தப்பு செய்யாதோ குற்றம் குறை என்று எந்த குழந்தைக்கு தெரியாதோ அதே போல அல்லாஹ் உங்களை ஆக்கி விடுகிறான். அதனால ஒரு இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பட்டறையில் இருக்கக்கூடிய கொல்லனுடைய அவனுடைய அந்த ஒவ்வொரு அடியிலும் அந்த துகள்கள் பறந்து போவதை போல, அந்த நெருப்பு கங்கு இருக்குல்ல, அவன் பட்டையில ஒவ்வொரு பொருளை அவன் செய்கிற பொழுது அதனுடைய அந்த புகையும் அந்த கரியும் எப்படி வெளியாகி விடுகிறதோ அதே போல உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான்னு சொன்னாங்க. சொல்லுறாங்க, உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ் செய்த அந்த நன்மக்களுக்கு என்ன கூலி தெரியுமா? நோன்பாளிகளுக்கு நானே கூலி கொடுப்பேன் என்று சொன்ன அல்லாஹ் புனிதமான ஹஜ்ஜினுடைய கடமைகளை நிறைவேற்றிய அந்த ஹாஜிமார்களுக்கும் அல்லாஹ்வே மிக மகத்தான கூலியை தருகிறார். இன்னொரு இடத்துல சொன்னாங்க, ஹஜ்ஜுக்காக செலவு செய்யக்கூடியவர்கள், உம்ராவுக்காக செலவு செய்யக்கூடியவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் வாழ்வாதாரத்தை பரக்கத்து மிக்கதாக ஆக்கி கொடுப்பான்னு சொன்னாங்க. ஏழ்மையை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். ஹாஜிகளுக்கு அல்லாஹ் எதை கொடுக்க மாட்டான்? ஏழ்மையை, வறுமையை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அதனால் செய்யக்கூடிய இபாதத் பிரசாரத்துல சொல்லுவோம், அது செலவு பண்ணி பணம் செலவு பண்ணி எல்லா ப்ராசஸிங் முடிச்சு நீங்க போறீங்க. சும்மா ஊர் சுற்றி பார்க்கறதுக்கு சவுதியை பார்க்க நீங்க போகல, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் பார்க்க போறீங்க. எங்க போறீங்க? அதான் இந்த பயணம் என்ன பண்ணுறாப்பா? சுவனத்தை நோக்கியுள்ள பயணம், மறுமைக்கு உண்டான பயணம் இது. அதனால என்ன செய்யணும்? நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள், நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் இக்லாஸான முறையில ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்காக நான் செய்கிறேன், ரப்பே ரஹ்மானே என்னுடைய இபாதத்தை நீ கபூல் செய், நான் தொழுதிருக்கிறேன் கபூல் செய், அரமுறை எல்லைக்கு உட்பட்ட இடங்களில் நான் நடந்திருக்கிறேன் யா அல்லாஹ். ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு லட்சம், ஒரு நன்மை செய்தால் 1 லட்சம் நன்மை. ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னா 1 லட்சம் சுப்ஹானல்லாஹ் சொன்னா என்ன நன்மை? அந்த நன்மை. ஒரு குர்ஆன் ஷரீஃப் ஓதினால், ஒரு குர்ஆன் ஷரீஃப் ஓதினால் ஒரு நன்மை. அங்க ஹரம்ல போய் ஓதினா 1 லட்சம் குர்ஆன் ஷரீஃப் ஓதினால் அந்த நன்மை. அதனால அங்க போயிட்டு எல்லா இபாதத்துக்களும் நிறைவாக இஹ்லாஸான முறையிலே செய்ய வேண்டும். அதற்கு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஆஜியார் பிரசாரத்தினுடைய உரிமையா ஆஜியார் இருக்கிறாங்க. சென்னையில மிக பிரபலியமான சித்திக் ஹஸரத் அவங்க ரொம்ப கண்ணியமானவங்க. உங்களுக்கு எந்த இபாதத்தினுடைய விஷயங்களில எந்த சந்தேகம் இருந்தாலும் ஆஜியாரை கேட்கலாம். ஹஸரத்தை கேட்டு தெளிவு பெற்று உங்களுடைய அமல்களை செய்ய வேண்டும். இப்பொழுது சென்னை விமான நிலையத்தில் இன்ஷா அல்லாஹ் நாம புறப்படவிருக்கிறோம். நம்ம ஊர்ல இருந்து மட்டும் ஹாஜிகள் கிளம்பல. இன்னைக்கு நம்ம சென்னையில இருந்து நிறைய ஹாஜிகள் இன்னைக்கு கிளம்புறாங்க. இதே மாதிரி உலகம் முழுவதும் இருந்தும் ஹாஜிகள் நிறைய வருவாங்க. இதில் மிக மிக பிரதானமானது ஹாஜிகளுடைய பணிவான கவனத்திற்கு பொறுமை மிக அவசியம். என்ன அவசியம்? பொறுமை மிக அவசியம்.
இங்க வந்து எப்படி ஒரு நாங்க சொல்லுவோம் பிரச்சாரத்துல இப்ப உம்ராக்கு போனாலும் ஹஜ்ஜுக்கு போனாலும் சொல்லுவோம், ஆஜிகள் இங்க இருந்து எப்படி ஒன்னா ஒரு தாய் புள்ள மாதிரி இங்க இருந்து அதே மாதிரி ஹஜ்ஜில போன பின்னாடியும் எல்லாரும் ஒன்னா இருக்கணும். எங்க போனாலும் ஆண்களும் பெண்களும் இந்த ஐடி கார்டு கம்பல்சரி எல்லாரும் போட்டுக்கணும். ஹஜ்ஜிலிங்க அங்க உள்ள போனதுக்கு பின்னால அங்கேயும் சில ஐடி கார்டுங்க கொடுப்பாங்க. அதையும் ஆஜிகள் போற இடம் வர இடம் எல்லா இடங்களிலும் ஆஜிமார்கள் அத்தனை பேரும் கண்டிப்பாக ஐடி கார்டு என்ன செஞ்சிருக்கணும், எல்லாரும் போட்டுக்கணும். அதே மாதிரி பெண்கள் ஆஜிகள் இன்ஷா அல்லாஹ் இங்கிருந்து நீங்க கிளம்புறீங்க ரூமுக்கு அங்க மக்காவுக்கு மதீனாவுக்கு போறது வரைக்கும் ஆயிஷா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் சொல்லி மக்கனா கொடுத்துருப்போம். பேரு பார்த்துக்கோங்க, பின்னாடி ரெண்டு கொடுத்துருப்போம். அசாரத்தில் ஒன்று கொடுத்துருப்போம், ஆயிஷா டூர்ஸ் ஒன்று கொடுத்துருப்போம். நீங்க இங்க போட வேண்டிய மக்கனா ஆயிஷா டூர்ஸ் எல்லாம் கொடுத்த மக்கனா எல்லாரும் அதான போட்டுக்கீங்க. எல்லாரும் அது மாதிரி கவனமா போட்டுக்கணும். இங்க இருந்து இன்ஷா அல்லாஹ் அங்கேயான ஆண்கள் ஹாஜிமாருடைய கவனத்தில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹஜ்ஜுக்கு போறோம். நாம புனிதமான காபாவை பார்க்கிற பொழுது அந்த ஊருக்குள்ள நாம நுழைகிற பொழுது இஹ்ராமுடைய ஆடையில் நாம் அங்க நுழைய வேண்டும். இஹ்ராமுடைய ஆடையில நாம் அங்க நுழைய வேண்டும். முடிந்த அளவிற்கு இன்ஷா அல்லாஹ் இப்போ சென்னை விமானத்துக்கு உள்ள போன உடனே எல்லா ப்ராசஸிங் எல்லாம் உள்ள முடிஞ்ச உடனே இமிகிரேஷன் முடிஞ்ச உடனே உள்ள இடம் இருக்கு. தொழுவதுக்கு ஆண்களுக்கு பெண்களுக்கு தொழுவதுக்கு இடம் இருக்கு. டாய்லெட் பாத்ரூம் வசதி எல்லாம் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் இங்கே இஹ்ராம் கட்டி ஹஜ்ஜுக்குண்டான முறையில இஹ்லாஸான முறையில இன்ஷா அல்லாஹ் கிளம்புங்க. ஏன்னா நீங்க மஸ்கட்டு போய் இன்ஷா அல்லாஹ் போக போறீங்க. அங்க நம்ம மட்டும் போகல, உலகம் முழுவதும் இருந்து வரக்கூடிய ஹாஜிகள் ரொம்ப கிரௌடா இருக்கும். நாம போய் கிட்டத்தட்ட குறைஞ்ச மணி நேரம் நீங்க பிளைட் இறங்கி ஒரு 3 மணி நேரம் வெயிட்டிங். நீங்க இறங்கி அங்க போயிட்டு வர்றதுக்குள்ள ஆட்கள் அங்க நிறைய போயிடுவாங்க. உங்களுக்கு அவங்களோட வாய்ப்பு கிடைக்காம போயிடும். ஏன்னா நீங்க மஸ்கட்ல இறங்கின பின்னாடி அங்க இருந்து ஒமனுடைய பிளைட் ஜித்தானோக்கு கிளம்புகிற பொழுது பிளைட் ஏறி ஒரு 20 நிமிஷம் அது ஆஜா இருக்காங்க சொல்லுவாங்க. அப்பொழுதுதான் நீங்க என்ன செய்யணும், உம்ராவுடைய நீயத்தை நீங்க வைக்க முடியும். சரிங்களா? உம்ராவுடைய நீயத்தை நீங்க வைக்கணும்னு சொன்னா இஹ்ராமுடைய ஆடையில இருப்பது உங்களை கம்பல்சரி அவசியம். அதனால ரொம்ப கேர்ஃபுல். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், ஜித்தா விமான நிலையத்திலும் சரி மஸ்கட் ஒமன் விமான நிலையத்திலும் சரி நாம மட்டும் ஹஜ்ஜுக்கு போகல, பல லட்சம் மக்கள் ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய காலம் இது. பல லட்சம் மக்கள் உலகம் முழுவதும் எல்லா விமான நிலையங்களும் ரொம்ப அதிகமான ஹாஜிகளால் சூழப்பட்டிருக்கக்கூடிய நேரம். அதனால ஹாஜிகள் இன்ஷா அல்லாஹ் இவங்க முன்னாடி போவாங்க. நீங்க யாரும் இங்க இருந்து நீங்க ஆரம்பிக்கிறது ஜித்தாவுல மக்காவுல போய் இறங்குறது வரைக்கும் தயவு பெண்கள் தான் அதிகமா இந்த மாதிரி வேலை காட்டுவாங்க. திடீர்னு கூட போயிட்டே இருப்போம். திடீர்னு பார்த்தா 4 பேரை காணும். எங்க போனாங்க, பாத்ரூம் போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு 2 பேருக்காக 4 பேருக்காக மொத்த குரூப்பும் டீமும் வெயிட் பண்ண வைக்காது. இங்கே உங்களை கவனமா சொல்றோம், கொஞ்சம் பாத்ரூம் போறதெல்லாம் கொஞ்சம் அடக்கி வச்சுட்டு என்ன செய்யணும், உண்மையான விஷயம். ஏன்னா நாம மட்டும் போகல, உலகமே இருக்கு, ரொம்ப கிரௌடா இருக்கும், ரொம்ப கூட்டமா இருக்கும். அவங்கள கூப்பிடுறதுக்கு 2 பேர் போவாங்க, அவங்கள தேடி நாங்க 2 பேர் போவோம். அந்த மாதிரி ஒரு நிலை வரக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் மக்காவுல போறது வரைக்கும் ஹஜ்ரத் இருக்காங்க, ஹாஜியாருக்கு உரிமையாளர் இருக்காங்க. அவங்களை நீங்க இத்திபா செஞ்சு ஃபாலோ பண்ணி நீங்க என்ன செய்யணும், நீங்க ஆசிர அர்த்தங்க கஞ்சி போறதா இருந்தா கூட லைட்டா ஒரு வார்த்தை ஹாஜியார் 1 நிமிஷம் இருங்க என்ன வந்தது சொல்லாம கொள்ளாம என்ன செய்யக்கூடாது. யாரும் ஏற்கனவே போனவங்களும் இருக்காங்க, புதுசா போறவங்களும் இருக்காங்க. ஏற்கனவே ஒரு வாட்டி தான் போயிருப்பாங்க, எனக்கு தெரியும் சொல்லி கூட்டு போயிருவாங்க, எங்கேயா போய் மாட்டிப்பாங்க. உங்களுக்கு அவங்க மற்ற ஹாஜிகள் சிரமப்படுவாங்க, நம்மளால ஒரு ஹாஜி மனம் வருத்தப்படக்கூடாது. சரிங்களா? அதனால இங்கேயும் லக்கேஜ் எல்லாம் போட வேண்டியது இருக்கு, இமிகிரேஷன் இருக்கு, முன்னாடி நிறைய ஹாஜிகள் இருக்காங்க, நமக்கு பின்னாடி ஹாஜிமார்கள் வேற நிறுவனம் அஜினமில் ஆளுங்கள்லாம் வருவாங்க. நாம் என்ன செய்யணும், லைன் இங்கே உள்ள போனதுல இருந்து ஒமன் ஏர்லைன்ஸ்ல வர மஸ்கட் ஏர்போர்ட்லையும் சரி, ஜித்தா ஏர்போர்ட்லையும் சரி, இந்த ப்ளூ கலர் மக்கனா போட்ட அத்தனை லேடிஸ் என்ன செய்யணும், லைனா ஒவ்வொருத்தர் பைய பிடிச்சிக்கிட்டு தோலை பிடிச்சிக்கிட்டு லைனா நிக்கணும். இங்க சொல்றதா உங்களுக்கு இது பாடம். யாரும் தனித்தனி கவுண்டருக்கு அங்கெல்லாம் போகக்கூடாது. நீங்க ஒரே மாதிரி கரெக்டா நீங்க போனீங்கன்னா உங்க பாஸ்போர்ட் வெரிபிகேஷன் முடிஞ்சு எல்லாரும் ஒன்றே வந்துட்டீங்கன்னா நம்ம குரூப்பை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி ஹாஜிகளும் அப்படித்தான். நீங்க லைனா என்ன செய்யணும், அங்க 2 பேரு, அங்க 2 பேரு, அந்த கவுண்டர்ல 2 பேரு, அப்படி யாரும் தனித்தனியா போவேன். எல்லாம் ஒண்ணா இவங்க போவாங்க, அவங்க ஃபாலோ பண்ணி நீங்க கரெக்டா போயிட்டீங்கன்னா இவங்களை பிக்கப் பண்ணி நீங்க என்ன செய்யலாம், இன்ஷா அல்லாஹ் ஒன்னா நீங்க வெளியே வந்துடலாம். சரிங்களா? இது மஸ்கட்ல. அதே மாதிரி
மஸ்கட்ல இங்க இருந்து இங்க சென்னையும் மஸ்கட்டும் ஒரே மாதிரி இது அப்படியல்ல. இன்டர்நேஷனல் விமான நிலையம் உலகம் முழுவதிலும் இருந்து முன்னால் செல்லக்கூடிய விமானங்களில் இருந்து முதலாக ஆட்களை இறக்குவாங்க. அங்கதான் மிகப்பெரிய பொறுமை அவசியம். நன்மையான காரியம் எப்போது நாம் செய்வதற்கு ஆயத்தமாகிவிட்டோமோ அப்போதிலிருந்து சைத்தான் நம்மளை குழப்ப வழிபாடு. சைத்தான் நம்மளை என்ன செய்வான், என்ன இவ்வளவு நேரம் ஆகுது, என்ன டிராவல்ஸுக்காரங்க இந்த மாதிரி அதுக்கு தான் இவராமுடைய ஆடையில இருக்கிறீங்க, நல்ல வார்த்தை, நல்ல செய்தி, நல்ல பார்வை. அங்க போயிட்டு என்ன செய்யக்கூடாது, எப்படி இங்க இன்னும் சொல்ல போனா யாரும் பயன்பெற வேணாம். 2 மணி நேரமும் ஆகலாம், சித்தா விமான நிலையத்துல 3 மணி நேரம் ஆகலாம். எங்க லைன்ல நின்று எமிகிரேஷன் முடிச்சு வெளியே வர்றது. ஏன்னா நாம மட்டும் இல்ல, உலக முஸ்லிம்கள் அத்தனை பேர் சித்தாவில் இருப்பாங்க. விளங்குதா? 3 மணி நேரம் ஆகலாம், 4 மணி நேரம் ஆகலாம், அதிகபட்சமா 5 மணி நேரம் கூட ஆகலாம். என்ன செய்யணும்? அல்லாஹ்வே உனக்காக நாங்கள் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம். வாயில தல்பியாவை முணுமுணுத்துட்டு தான் இருக்கணுமே தவிர வேறு எந்த வார்த்தையும் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. புக்கு கொடுத்திருக்கிறோம் இல்லையா, அதை கையில வச்சுக்கோங்க. அவங்க ஓதுறதுக்கு அது ஏதாவது கையில வச்சிருப்பீங்க, அதை எடுத்து ஓதிக்கிட்டே இருக்கணும். வாய் சும்மா இருக்கக்கூடாது, நாக்கு சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது ஓதிக்கிட்டே இருக்கணும். அவராணிகள் ஓதிக்கிட்டே இருக்கணும், தெரிஞ்ச சூறாக்களை ஓதிக்கிட்டே இருக்கணும், கல்வியாக்களை ஓதிக்கிட்டே இருக்கணுமே தவிர நியத்தை வைக்கும். அச்சிக்கா இருந்தாலும் உம்ராக்கான்னு தெரியும். எஸ்ஸிரிலி அப்படின்னு ஒரு வார்த்தை வரும், ஸல்லல்லாஹு கத்துக்காங்க. எஸ்ஸிரிலி யா அல்லாஹ் எனக்கு லேசாக்கி கொடுன்னு கேட்கணும். அந்த நியத்திலே இருக்கு. ஹஜ்ஜுக்காகவும் உம்ராவுக்கு நியத்தை செய்யும் போது யா அல்லாஹ் நான் ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக நான் நாடி இருக்கிறேன், எனக்கு அதை லேசாக்கி கொடு, எனக்கு அதை கபூல் செய்து ரசூலுல்லாஹ் கத்து தராங்க. சரிங்களா? அதனால எஸ்ஸிரிலி எனக்கு லேசாக்கி கொடு. இந்த இடத்துல பொறுமை மிக அவசியம். யாரும் அவசரப்பற்றக்கூடாது, யாரும் கோபப்பற்றக்கூடாது, யாரும் ஒருத்தரை குறித்து யாரும் தப்பா பேசிடக்கூடாது, தவறாக பேசிடக்கூடாது. காரணம் என்ன தெரியுமா? நாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை தேடி அங்க போறோம். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் புனிதமான காபாவை சுற்றி 120 விதமான ரஹ்மத்தை அல்லாஹ் இறக்குகிறான். நம்ம கண்ணுகளுக்கெல்லாம் தெரியாது, பாவம் செய்த கண்கள், தவறு செய்த கண்கள், நம்ம கண்களுக்கு ரப்புடைய ரஹ்மத்து நமக்கு தெரியாது. ஆதலால் 120 விதமான ரஹ்மத்தை அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் புனிதமான காபாவில் அல்லாஹ் இறக்குகிறார். 60 விதமான ரஹ்மத்து யாருக்கு? புனிதமான காபாவை தவாஃப் செய்யக்கூடிய ஹாஜிமார். உலகத்துல எவ்வளவோ இறை இல்லங்கள் பள்ளிவாசல்லாம் இருக்கு இல்லையா? எங்கேயாவது நான் பள்ளிவாசலை சுற்றி நான் தவாஃப் செஞ்சுட்டேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதற்கு அந்த அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இடம் புனிதமான காபத்துல். தவாஃப் செய்யக்கூடிய ஹாஜிமார்களுக்கு அல்லாஹ் 60 விதமான ரஹ்மத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். ஹரம் ஷரீஃப்ல கிப்லாவுல நின்று புனிதமான காபாவை பார்த்து நாம் அங்க நின்று தொழுகிறோம். தொழக்கூடிய ஹாஜிமார்களுக்கு அல்லாஹ் 40 ரஹ்மத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். சும்மா வெறுமனை கண்ட காபாவை பார்த்து கொண்டிருந்தால் அல்லாஹ் 20 ரஹ்மத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். அதனால போகக்கூடிய இடம் கண்ணியமான இடம், போகக்கூடிய இடம் மரியாதை மிகுந்த இடம். எல்லா மலக்குமார்களும், எல்லா நபிமார்களும், எல்லா சஹாபாக்களும், எல்லா இறைநேச செல்வர்களும், எல்லா மூமின்களும், இறை நல்லடியார்கள் அத்தனை பேருடைய புனிதமான பாதம் பட்ட இடத்தில் நமது பாதம் பட போகிறது. அந்த கண்ணியமான அந்த இடத்துல அல்லாஹ் நம்முடைய பாதத்தை அல்லாஹ் கொண்டு போற வைக்கிறான். நாம் அங்க என்ன செய்யப்போம்? கண்ணியமான முறையில, சீதேவித்தனமான முறையில லப்பைக் அல்லாஹும் லப்பைக்குன்னு போறது பெருசல்ல. அல்லாஹ் அந்த லப்பைக்கு அல்லாஹ் பதில் சொல்லணும். அல்லாஹ் பதில் சொல்லணும். அல்லாஹ் பதில் சொல்லிட்டா நம்முடைய ஹஜ்ஜி அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான்னு அர்த்தம். நம்முடைய பயணத்தை அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான்னு அர்த்தம். நம்முடைய பயணம் சிறப்பான முறையில முடிந்ததுன்னு அர்த்தம். நாம் செய்த ஹஜ்ஜினுடைய கடமை அந்த இப்லாஸு அன்று பிறந்த பாலகனாக நம்ம அங்கிருந்து வருகிறோம். அதுக்குத்தான் நாம போறோம். கிடைக்கக்கூடிய நசீபு இது. நல்ல வாய்ப்பு, பயன்படுத்துங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யா அல்லாஹ் எங்களுடைய ஹாஜிமார்களுக்கு எல்லா விதத்திலும் ஹைரையும் வரக்கத்தையும் நிறைவாக கொடுத்தல் செய்வாயாக. எங்களுடைய ஹாஜிமார்களுக்கு ரப்பே ரஹ்மானே லேசாக்கி அவருடைய பயணங்களை லேசாக்கி கொடுப்பாயாக. எந்த விதமான இடர்களும் துன்பமும் துயரம் எதுவும் இல்லாமல் பயணங்களை எங்கள் ஹாஜிமார்களுக்கு யா அல்லாஹ் கொடுத்தல் செய்வாயாக. அவர்களுக்கு செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் யா அல்லாஹ் கபூல் செய்வாயாக. எங்களுடைய ஹாஜிமார்கள்
எங்கெல்லாம் துவா கேட்கிறார்களோ யா அல்லாஹ் அவருடைய துவாக்களை பிரார்த்தனைகளை கபூல் செய்வாயாக. எல்லா வகையிலும் அவர்களை அன்று பிறந்த பாலகனை போல யா அல்லாஹ் எங்களுடைய ஹாஜிமார்களை அங்கிருந்து வெளியேற்றுவாயாக. எல்லா நாட்டு திட்டங்களும் யா அல்லாஹ் எங்களுடைய ஹாஜிமார்களுக்கு பரிபூர்ணமாக சரியான முறையில் நிறைவாக கொடுத்தல் புரிவாயாக. வாஹி பகவானாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமான ஹஜ்ஜுடைய பயணத்தை நாம் மேற்கொள்கின்றோம். இந்த ஹஜ்ஜுடைய பயணத்திலே நாம் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி ஹஜ்ரத் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். ஒரு விஷயத்தை மட்டும் கூறி தெரிவு செய்கின்றேன். அல்லாஹ் இந்த ஹஜ்ஜினுடைய ஆயத்திலே கூறுகின்ற பொழுது நீங்கள் இந்த ஹஜ்ஜிற்காக வேண்டி கட்டி சாதத்தை தயார் செய்து கொள்ளுங்கள். அதற்காக வேண்டி நாம என்னென்ன எடுக்கணுமோ அதெல்லாம் தயார் செய்து கொள்ளுங்கள். நாம லக்கேஜ் இருக்குது, என்னென்ன நமக்கு தயாரிப்பு இருக்கோ எல்லாத்தையும் நீங்க முன்னதாக தயார் செய்து கொண்டு நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு நாம நிறைய காசு பணத்தை கொண்டு போறோம், நம்முடைய துணிமணிகளை கொண்டு போறோம், என்னென்ன அங்க நமக்கு மாசமா தேவையோ அது எல்லாத்தையும் நாம எல்லாம் கொண்டு போகிறோம். ஆனா மிக முக்கியமான ஒன்று என்னன்னா தக்வா. மற்ற இபாதத்துகளிலே அந்த அமலை செய்து முடித்ததற்கு பிறகு தக்வா ஏற்படும். அல்லாஹ் குர்ஆன்ல நோன்பை பற்றி சொல்லுகிற பொழுது இந்த நோன்பின் மூலமாக நீங்கள் லஅல்லக்கும் தத்தகூன், நோன்பு வச்சா தக்குவா கிடைக்கும். ஆனா ஹஜ்ஜில மட்டும் அப்படி அல்ல, தக்குவா வந்ததற்கு பிறகுதான் அந்த ஹஜ்ஜையே நீங்கள் நிறைவேற்ற முடியும். தக்குவா நமக்கு முன்னாலே இருக்கணும். ஹஜ்ஜு செய்வதற்கு முன்னால் தக்குவா என்ற அந்த இறையச்சத்தோடு நாம் இந்த ஹஜ்ஜை செய்தால்தான் அந்த ஹஜ்ஜு பரிபூர்ணமாக ஆகும் என்று அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லுகின்றான். எனவே இறை எச்சத்தோடு இறை உணர்வோடு ஒரு புனிதமான இந்த பயணத்திலே நாம் இருக்கின்றோம். அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம். எத்தனையோ செல்வந்தர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கெல்லாம் அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்கவில்லை. ஆனால் நமக்கு அல்லாஹ் தஆலா நாடி இருக்கின்றான். வாழ்நாளிலே ஒரு முறை செய்வது கடமையாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அதனை அல்லாஹ் நமக்கு பாக்கியமாக தந்திருக்கின்றான். எனவே அந்த திரு இல்லமான கஅபாவை முதலாக பார்க்கக்கூடிய நேரத்திலே நம்முடைய என்ன துஆக்கள் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நாம் செய்வதோடு மட்டுமல்லாமல் கஅபாவை எப்பொழுதெல்லாம் பார்க்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் கபூலாகும். அவர்கள் சொல்லுவாங்க முதல்ல பார்க்கக்கூடிய நேரத்தில் கபூலாகும், அதுல சந்தேகம் இல்லை. இன்னும் சொல்லப்படுகிறது, கஅபாவை எப்பொழுதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோமோ அப்பெல்லாம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு புனிதமான திரு இல்லமான கஅபாவிலே நாம் முதலாக உம்ராவுடைய நியத்திலே செல்லுகின்றோம். அதற்கு பிறகு ஹஜ்ஜுடைய தவாஃபுடைய எவ்வளவு முடியுமோ அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. இப்ப கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கக்கூடிய நேரம். ஹாஜிகள்லாம் இப்ப ஆரம்பத்தில் வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு 2 வார காலங்கள் நாம் மக்காவிலே தங்கியிருப்போம். எவ்வளவு அதிகமாக தவாஃபு செய்ய முடியுமோ, கொஞ்சம் கூட்டம் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த நேரத்திலே அதிகமான தவாஃபுகளை நாம் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதே போன்று அந்த கஅபாவிலே முக்கியமான இடங்கள்ல இருக்கிற அங்கெல்லாம் நாம் துஆ செய்ய வேண்டும். அந்த தவாஃபு செய்யக்கூடிய இடத்திலே பல இடங்கள் முக்கியமான இடங்கள் இருக்கு. பல நபிமார்களுடைய அடக்கத்தலம் அங்கே இருக்கின்றது என்றெல்லாம் கூறப்படுகிறது. எனவே அந்த புனிதமான இடத்திலே நாம் காலடியை வைக்க இருக்கின்றோம். இந்த இடத்திற்கு செல்லுகின்ற பொழுது நாம் இறையச்சத்தோடு இறை உணர்வோடு நம்முடைய ஒவ்வொன்றையும் பரிசுத்தமாய், நம்முடைய பார்வையிலிருந்து, நம்முடைய கேள்வியிலிருந்து, நம்முடைய பேச்சு, நம்முடைய நடை, உடை எல்லாவற்றிலும் புனிதமான அந்த இறை இல்லத்தை சந்திக்கின்றோம். ஹஜ்ஜை நாம் நிறைவேற்ற இருக்கின்றோம் என்ற உணர்வோடு தக்வாவோடு நாம் செல்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா
அப்படிப்பட்ட தக்வா என்ற இறையச்சத்தை நாம் கட்டிசாதமாக எடுத்து காபாவை செல்லக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவர்களுக்கும் தந்தருள் செய்வானாக. السلام عليكم. لبيك اللهم لبيك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك அன்பான ஹாஜிகளே ஹாஜியாக்களே, அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, அல்லாஹ் யாரை பிரியப்படுகிறானோ அல்லாஹ் அழைக்கிறான். ஹஜ்ஜையும் உம்ராவும் செய்வதுன்னா அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் அந்த மண்ணில கூட கால் வைக்கிறார். அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் நிச்சயமாக அங்க போக முடியும். பணம், காசு, சொத்து, சுகம் எல்லாம் இருக்கலாம் உலகத்துல. அந்த இடத்துக்கு போகணும்னு சொன்னா அல்லாஹ்வுடைய நாட்டமே. ஹஜ்ஜையும் உம்ராவும் செய்வது அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். அல்லாஹ் யாரை அழைக்கிறானோ அவர்களுக்கு அழைப்பான். அல்லாஹ் மிக முக்கியமான இடம். பல வருடமாக நியத்து வைத்து ஹஜ்ஜி செய்ய போகிறோம் என்று பல வருடமாக நியத்து வைக்கிறோம். அல்லாஹ் உத்தர இந்த ஹஜ்ஜுடைய அல்லாஹ் உங்களுக்கெல்லாம் ஹஜ்ஜை மக்பூல நல்ல விதமாக ஊர் சேர்த்து வைப்பானாக. அந்த நியத்தை அல்லாஹ் கபூலாக்குவானாக. அல்லாஹ் இப்போ நம்ம அல்லாஹ் அழைக்கக்கூடிய இடம் சுற்றி பார்க்கக்கூடிய இடம் இல்லை, சுற்றுலா மையமும் இல்லை. தெரிஞ்சு தெரியாமல் அறியாமல் செய்த பாவங்களை மன்னிப்பு தேடக்கூடிய நம்ம எல்லா மனிதர்கள் எல்லாம் பாவம் செய்தவங்க தான். மன்னிப்பு கேட்க போறோம். அந்த மன்னிப்பு கேட்கும் போது உறுதியாக மன உருக்கமாக நீங்க வாக்கு ஹஜ்ஜத் சொன்னாங்க. முன்னாடி சொன்னவங்க ஹஜ்ஜத்துங்களும் சரி, ஹஜ்ஜத் சொன்னாங்க, எல்லாம் விளக்கமா தெளிவாக சொன்னாங்க. போகக்கூடிய இடங்களில நிறைய பயான். இப்ப அமீரை நியமிக்கிறோம். அமீர் சொன்னது அவங்க சொல்லபடிதான் நடக்கும். ஒரு குறிப்பா போகும்போது சொல்லிட்டு போறேன்னு சொன்ன ஹஜ்ஜத் இருக்காங்க, எல்லாம் ஒன்னா நிற்கும் போது இபாதத் விஷயங்கள்ல சிறப்பா செய்யலாம். பிரிஞ்சு போயிட்டாக்கா தேடி அலைய முடியாது. தேடி ஒருத்தவங்க தேடுறது ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் பிடிக்குன்னா மற்றவங்க காத்து இருக்கும் போது இவங்களுக்கு டெய்லி இதே வேலையா போச்சும்பாங்க. அது மாதிரி சொல்லுக்கு அடுத்தவங்களுக்கு வரக்கூடாது. முதல்ல அதாவது இருக்கணும். இப்ப இங்கிலேருந்து போறோம், இன்ஷா அல்லாஹ் விமானத்துல ஏறி இன்ஷா அல்லாஹ் இங்க பண்ணியே எஹராம் கட்டியிருக்கோம். இங்க வெறும் ஆடைதான் இருக்கு. குளிச்சுட்டோம், உடலை சுத்தம் பண்ணிட்டோம், குளிச்சுட்டோம், நீயத்தை வச்சு குளியெல்லாம் நீர் முறாவுடைய நீயத்தை குளிச்சுட்டு வந்து நீயத்தை வச்சுட்டோம். எஹராமுடைய நீயத்தை வச்சுன்னு சொன்னா உமல்ல ஏறக்கூடிய பிளேட் திதாக்க போற பிளேட்ல நாங்க சொல்லுவோம் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வைத்தாத்துடைய எல்லை வந்துடுச்சு நீயத்தை வச்சுக்கிறது சொல்லுவோம். அப்ப நீயத்தை வைக்கக்கூடியது உம்ராவுடைய நீயத்து. இன்ஷா அல்லாஹ் நம்ம செய்யக்கூடிய உம்ராக்கள் பசாரத், அதாவது நம்ம குரூப்போடு போகும்போது ஒரு நட ஜியாரத்து செஞ்சுட்டு யுஹரான் ஒரு உம்ரா செய்வோம். அடுத்தது உம்ரா ஆயுள் போயிட்டு ஒரு உம்ரா செய்வோம். அடுத்தது எங்க மதீனா போய் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல் கலீஃபா மஸ்ஜிதில் அவங்க அங்கிலேருந்து கட்டின பள்ளியில நம்ம கட்டி உம்ரா செய்யறதுக்கு ஒரு நசீப் அல்லாஹ் கொடுத்தாங்க. அந்த இடத்துல உம்ரா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இதெல்லாம் குரூப்பா செய்வோம் உம்ரா. அப்ப குரூப்பா செய்யணும்னு சொன்னா ஹஜ்ஜத் சொல்லிட்டு போறாங்கன்னு சொன்னா பின்னாடி ஹஜ்ஜத்தை தான் பார்க்கணும். பின்னாடி உள்ளவங்க என்ன செய்யணும், உங்க மக்கனா போட்டுமா அந்த மக்களை பார்த்துக்கிட்டே வரணும். பசாரத்தா இங்க வராங்க, வாங்குவாங்க, எல்லாம் ஒன்னா வாங்க, ஒன்னா போங்க, எல்லாம் ஒன்னா வரும்போது தவாபுலையும் சரி செய்தியும் சரி நீங்க ஒன்னா செய்யும் போது தேட வேண்டாம். குரூப்பா ஈஸியா நான் சொல்லிக்கிட்டே போவோம். நீங்க சொல்லிட்டே அழகா 2 மணி நேரத்தை செய்யக்கூடியதை 1 மணி நேரத்தை செஞ்சிடலாம். குரூப்பா செய்யும் போது பிரிஞ்சு போயிட்ட காபத்திலேன்னு போன வேகத்துல காபத்துல தொடர்ந்து முத்தமிடுன்னு அது அடுத்த நாள் செய்யலாம்.
முதலாக போகும்போது இன்ஷா அல்லாஹ் தங்களை இஹ்ராம் கட்டி ஜித்தா விமானத்தில் என்ன இது ஹஜ்ஜி கூட்டங்கள் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு நாள் ஏர்போர்ட்ல கடந்திருக்கோம். ஒரு நாள் கடந்து மறுநாள் ஆச்சு போயிருக்காங்க. இன்னைக்கு அதெல்லாம் இல்லை, இன்னைக்கு லேசாகுது. அல்லாஹ் ஏர்போர்ட்ல முதல் நாள் இறங்கி மறுநாள் கொண்டு போயிருக்காங்க. 10 மணி நேரம் 8 மணி நேரம் ஏர்போர்ட் தான் கிடக்கணும். கொரோனாக்கு முன்னாடி அதிசயங்களை கேளுங்க. 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஏர்போர்ட்ல இருக்கணும். சாப்பாடு இருக்காது, டீ இருக்காது, தண்ணி இருக்காது. அப்படிதான் எல்லாம் முட்டை அப்படியே ஜாமெல்லாம் வச்சு உட்காந்து கிடக்கு. இன்னைக்கு அந்த அளவுக்குலாம் இல்லை. இன்னைக்கு 2-3 வருஷமா சிறப்பா அப்படியே 10 நிமிஷம் இறக்குறாங்க, அண்ணாடு வண்டி வைக்கிறாங்க, ஏற்றி விட்டுறாங்க. அது மாதிரி நல்லா ரொம்ப நல்ல நமக்கு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அதே போல அங்க இறங்கி வெளியே வந்தோன்னு பஸ் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் 4:30 மணிக்கு போய் இறங்கிடுவோம். 8 மணிக்கு 4:30 மணிக்கு போய் இறங்குவோம். இன்ஷா அல்லாஹ் இறங்கி நம்ம ரூம் போகணும். ஏன்னா உம்ரான்னு சொன்னா நேரா கொண்டு மக்கள் விட்டுருவாங்க. இது அப்படி இல்லை, நேரம் அங்க இறக்கி மோல்யம் ஆபீஸுக்கு ஆச்சிட்டு போவாங்க. ஆச்சிட்டு போய் அங்க இன்னொரு இதுமொழி அவங்களோட மோல்யமுடைய நம்பர் கூட கேக் கொடுப்பாங்க. அதையும் வாங்கி போடுது. இன்ஷா அல்லாஹ் அங்கேயும் திரும்ப போட்டு 8 மணி ஆகுது சொல்ல முடியும். 8 மணியா ஆகுதுன்னு சொல்ல முடியும். மோல்யம் ஆபீஸுக்கு போயிட்டு திரும்ப கொண்டு போய் விடுவாங்க. விட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம நாங்களுடைய நீயத்து வச்சிருக்கோம். இஷாவுக்கு பிற்பாடு எல்லாம் உம்ரா செய்ய போலாம். உம்ரா செய்ய போகும்போது நான் சொல்லணும்னு சொன்னா நீங்க ரூம்ல இறங்கும் போது எல்லாம் ஒழுவோடு தான் இருக்கணும். சொன்னாங்கல்ல 4 பேர் திசையில் இந்த 4 பேர் இந்த 4 பேர் போயிட்டா சொன்னா அந்த 4 பேருக்கு பின்னாடி இன்னும் 4 பேர் போவாங்க. இன்னும் 4 பேர் அவங்க கேட்டு போவாங்க. அப்ப எல்லாம் உட்காந்து ரூம்லயே வரும்போது இன்ஷா அல்லாஹ் ஒழுவோடு கீழே வந்து இறங்கணும். ஒழு செய்யும் போது அங்க வச்சு ஒரு பயன் செய்யணும். இன்ஷா அல்லாஹ் எஹ்ராமுடைய எப்படி செய்யணும், அதோட ஒழுக்கங்கள் சர்வத்திகளை சொல்லி கொடுத்து அங்கிலேருந்து இன்ஷா அல்லாஹ் அஜத்தவர்கள் எல்லாம் என்ன செய்வா ஆச்சு பார்ப்போம். அமீரா நியமிக்கப்பட்டவர்கள் நீங்க தான் செய்யணும். நீங்க அவங்க சொல்றதுதான் கேட்கும். அது இங்கிலேருந்து சென்னை விமான நிலையத்திலிருந்து ஹஜ்ஜி முடிஞ்சு சென்னை விமான நிலையம் வர வரையிலும் அந்த அமீருடைய சொல்ல கேட்கும் போது நம்ம அமீர சிறப்பா செய்யலாம். தெரியலையா கேளுங்க, அஜயத்து இருக்காங்க உங்கள்கிட்ட கேளுங்க, நாங்க சொல்லுவோம். தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு செய்யறது நல்ல விஷயம். எல்லாமே எனக்கு தான் தெரியும் சொல்றதை விட தெரியலேன்னு ஒரு விஷயம் வந்துட்டு சொன்னா சந்தேகப்படக்கூடாது. அதை கேட்டு தெளிவான முறையில தெரிஞ்சுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் அங்க வச்சு ஒரு பயான் பண்ணி காபத்துல்லா உள்ள ஆட்சி துவா சொல்லி கொடுத்து உள்ள ஆச்சிருப்போம். இன்ஷா அல்லாஹ் ஆட்சி காபத்துல்லாவுக்கும் நேர் முன்னாடி போய் நாங்க பார்த்து சொல்லும் போது நீங்க பார்க்கணும். முதலாக காபத்துல்லாவை பார்த்து கேட்கக்கூடிய துவா ஏற்கக்கூடிய துவா அஜத்து சொன்னாங்க அல்லவா. அதே போல முதலாக காபத்துல்லாவை பார்த்தவுடன் உங்க மனதில் உள்ளதை பற்றி அழுகுங்க. அல்லாஹ்வுடைய கேள்வி அல்லாஹ் கொடுக்கறது தான் உங்க ஆச்சரியம். அல்லாஹ்வுடைய விருந்தாளின்னு சொன்னா இதெல்லாம் கொடுப்பதற்கு தான். உணவு தும்மருக்கு அல்ல, உணவு கொடுப்பதற்கு அல்ல. தெரிஞ்சு தெரியாமல் அறிஞ்சு அறியாமல் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பு கொடுப்பதற்கு அழைச்சிருக்கு. அந்த இடத்துல நின்று நீங்க கேட்டுக்கிடுவா என்னன்னா கேளுங்க, தொட்டி கண்ணீர் செஞ்சு கேளுங்க, அழுது கேளுங்க. கேட்ட பிற்பாடு அங்களே ஒரு துவா செஞ்சு இன்ஷா அல்லாஹ் அங்கிலேருந்து அஸ்வத்துக்களுக்கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டி அங்கேயும் உம்ராவுடைய நீருக்கு சொல்லி கொடுத்து இன்ஷா அல்லாஹ் அங்கிலேருந்து ஆரம்பிக்கும். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லிட்டு ஹஜ்ஜத் சொல்லுவாங்க. ஹஜ்ஜத்தை ஃபாலோ பண்ணுன்னு சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹி அலீமுல் அலீம் சொல்லி கொடுத்து மத்த சூறாக்களையும் துவாக்களையும் தமிழ்லையும் சொல்லி கொடுத்துட்டே வருவாங்க. கூமலி அமலுக்கும் அசுவத்துக்களுக்கும் என்ன வருன ரப்பனா ஆத்தினா பித்துனியா ஹஸனா ரப்பில் ஆஹிரத்தி ஹஸனா வகினா அஸாபன்னா ரஹ்மன் வபரார் யா அஜீஸ் யா கஃபார் யா ஜப்பார் யா ரப்புல் ஆலமீன் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். ஒரு சுத்து எப்பவுமே தவாப் செஞ்சாலும் சரி உம்ரா செய்தாலும் சரி ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கும் அதாவது ருக்கூமலி அமனுக்கும் அசுவத்து கல்லுக்கும் ரப்பனா ஆத்தி தான் ஓதும். நம்ம ரப்பனா ஆத்தின ஓதுறோம். மலக்குமார்கள்லாம் ஆமீன் சொல்றாங்க. மலக்குமார்கள்லாம் அந்த இடத்துல ஆமீன் சொல்றாங்க. அந்த எப்ப உம்ரா செஞ்சாலும் சரி உம்ராவுடைய தவாப் செஞ்சாலும் சரி தவாவுடைய தவாப் செய்தாலும் சரி எப்பவுமே அந்த இடத்த ஓதும். ருக்கூமலி அமனுக்கல்ல எப்படின்னு சொன்னா மேலேந்து தடையிட்டான் விடும். எல்லாமே முத்த முடியாது. அந்த கல்ல மேலேந்து ஒரு தடு தடுவோம். அசுவத்து கல்ல மட்டும்தான் முத்தடு. காபத்துல்லாவுல நம்ம முத்தமுடைய கல் ஒரே ஒரு கல் மட்டும்தான். அது அசுவத்து இப்ராஹிமுடைய பாதை. அங்க போய் பார்த்து தொட்டு முத்தமிடக்கூடாது. எல்லாமே சிறந்து நீங்க பாருங்க. அவங்க எல்லாம் செய்யுங்க. நீங்களும் பார்க்கணும். அதை தொட்டு முத்தமிடாது. முத்தமிழோட கல் எங்கன்னு சொன்னா ஒரே ஒரு கல் அது அசுவத்து மட்டும்தான்.
காபத்துள்ளா கேட்கக்கூடிய துவாக்களை ஏற்கக்கூடிய துவா. எந்தெந்த இடத்துல எப்படி துவா கேட்கணும்னு பயான் சொல்ல கேட்கும் போது அதை தெளிவா சொல்லுவாங்க. ஏன்னா எந்தெந்த இடத்துல முக்கியமான துவா கேட்கலாம், எந்த இடத்துல எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய இடம் தான் மிக முக்கியமான காபத்துள்ளா. அதே போல 7 சுத்தும் 7 சுத்து அசுவத்துல ஆரம்பிச்சு அப்படியே 7 சுத்துன பிற்பாடு 7ஆவது சுத்துல உம்ராவுடைய தவாவுடைய தொழுகின்ற காய்க்கு இவ்வளோ முன்னோக்கி அல்லாஹ் சொல்லி நீங்க 2 ரக்காத் தொழுதுட்டு துவா செய்யுங்க. துவா செஞ்ச பிற்பாடு என்ன செய்வாங்க, அங்கிலேருந்து ஜம்ஜம் தண்ணி வயிறு முட்டை குடிச்ச பிற்பாடு சைஸை ஆச்சிட்டு போய் அங்க 7 சுத்து சவால் ஆரம்பிச்சு மருவாவுக்கு போகணும், மருவாவுக்கு ஆரம்பிச்சு சவால் போகணும். அதே போல 7 அங்க இங்க 3ஆம் கிழமை, அங்க 4ஆம் கிழமை. அங்க எப்போ போனாலும் நீங்க 4ஆம் கிழமை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. இன்ஷால்லா அங்க போக அந்த உம்ராவுடைய விஷயங்கள் எல்லாம் அங்க சொல்லுவோம். நம்ம போகக்கூடியது ஹஜ்ஜுடைய நியத்துல போறோம். ஹஜ்ஜுடைய நியத்தை எப்போ வைக்கணும், உம்ராவுடைய நியத்து தான் வைக்கணும். ஹஜ்ஜுடைய நியத்தை மதீனாவுல இருந்து சுல்கல்வ மத்தியில ஏகப்பட்ட உம்ராவுடைய முடித்த பிற்பாடு ஒரு 7 நம்ம என்ன செய்வோம், தங்கக்கூடிய வீட்டுல இருந்து நியத்து இப்ப தங்கிருக்கும் இல்லவா, அந்த லாட்சில இருந்து தான் நம்ம என்ன செய்வோம், அங்கிலிருந்து நியத்து வச்சுதான் பஸ்ல ஆரம்பிச்சோம். ஒரு 7 8ஆவுடைய இரவு அன்னைக்கு தான் ஹஜ்ஜோட நியத்து வைக்கணும். அது வரையிலையும் உம்ரா எத்தனை உம்ரா செய்ய முடியுமோ செய்யுங்க. ஏன்னு சொன்னா முதலா நம்ம போறோம், நிறைய இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். ஒரு 10 நாள் ஒரு 5 நாள், அதுக்கப்புறம் மற்ற குடும்பங்கள்லாம் வந்து இறங்க சொன்னா இருக்காது. இதுல இந்த 10 நாள் செய்யக்கூடிய அமல் தான் மிக சிறப்பான அமல். அடிக்கடி பொருட்கள போயிடலாம், உள்ள கொஞ்சம் நிறைய துவா செய்யலாம், எத்தனை முறை செய்யுங்க, நிறைய சவால் செய்யுங்க, நிறைய குரான் ஓதுங்க. 1க்கு 1 லட்சம், ஒரு குரான் 1 லட்சம், ஒரு குருகுலாசன 1 லட்சம், ஒரு வக்துக்கு 1 லட்சம், ஒரு ஜனாஜாக்கு 1 லட்சம், எல்லாம் லட்சம் தான். 1க்கு 1 லட்சம் தான். கெட்ட வார்த்தையில பேசினால் 1 லட்சத்துக்குமே அல்ல இல்லை. நாவுகளை ரொம்ப பேணுதலா வச்சுக்கணும், நாவுகளை மிக பேணுதலா வச்சுக்கணும். அடுத்தவங்களை பத்தியே புறம் பேசுறது, அவங்களை கெட்ட வார்த்தையில பேசுறது, இவங்க அப்படி அவங்க அப்படி சொல்றது, இதெல்லாம் அல்லாஹ் நன்மையே 1 லட்சம், தீமை செஞ்சாலும் 1 லட்சம். நன்மையெல்லாம் அங்க புரிஞ்சு வாங்கிடும். நாவுகளை ரொம்ப கட்டுப்பாட வச்சு இன்ஷா அல்லாஹ் போயிட்டு வர மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம சொல்லுவோம். ஏன் சொன்னா நாங்கள் ஒரு அணியை சொன்னா அந்த டைம்ல கீழே இறங்கிடும். 2 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம் வண்டி வரலையேன்னு சொன்னா அவங்க சொன்ன பிறகு வண்டியை இறக்கிடுவோம். வண்டி வாகனம் வர இடத்துல 1 மணி நேரம் ஆகும், 2 மணி நேரம் ஆகும், 3 மணி நேரம் ஆகும். அவங்களேன்னு சொல்லி நம்ம தான் காத்து நிற்கணும். வர வழியில உடனே வந்து வர முடியாது. வரக்கூடிய இடங்கள்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த வண்டி அவங்க சொல்லுவாங்க, அந்த டைமுக்கு நம்ம இறங்கணும். எல்லாம் எப்போ சொன்னாலும் ஒழுவோடு ரூம்ல இறங்க இன்ஷா ரைடு போகும்போது அங்க உள்ள அமல்கள் எல்லாம் சிறப்பா செய்யலாம். இன்ஷா அல்லா போகக்கூடிய இடங்கள் எல்லாம் நம்ம சிறப்பான நிறைய இடங்கள் பார்க்கக்கூடிய ஹஜ்ஜில இன்ஷா அல்லா எல்லா இடத்துலயும் காட்டும். இன்ஷா அல்லா அர்பாவுடைய நாட்கள், மீனாவில இருக்கக்கூடியது, முஸ்தலிஃபால இருக்கக்கூடியதெல்லாம் எல்லாம் அங்க வச்சு தெளிவான முறை சொல்லுவோம். அதாவது மீனால் ஆரம்பிச்சு அரபா போன, அரபால முஸ்தலிஃபாவுக்கு வரணும், சைத்தான கல்லடிக்கணும். இந்த விஷயங்கள் எல்லாம் அங்க தெளிவான விஷயம். ஏன்னு சொன்னா நோம்பு போற துல்ஹஜ் போற 5 போயிடும். துல்ஹஜ் பிறக்கும் போதெல்லாம் எங்க இருக்கோம், மதினமான ஆட்கள் இருக்கோம். நம்ம துல்ஹஜ் பிறக்கும் போது மதினால இருக்கும். போற 5க்கு தான் கிளம்பி போறோம். பிறந்த உடனே கட்டளைகள் சட்டங்கள், அந்த சட்டங்களை எல்லாம் தெளிவான மாதிரி சொல்லுவோம். இங்க சொல்ல ஒண்ணு மறந்துடும். அங்க போய் சொல்லும் போது அந்தந்த நேரங்களுக்கு நமக்கு ஞாபகம் இருக்கும். அதனால இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜுடைய சட்டங்கள்லாம் மதீனாவுல இருந்து, அதாவது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து நம்முடைய சட்டங்கள் எல்லாம் அங்கேயே போடுவோம். அந்தோட வாய்ப்பு நம்ம கிடைச்சி சொன்னா பெரிய வாய்ப்பு. அங்கிருந்து அங்கதான் பொறுக்கு ஒரு துலாஜி போற 5க்கு தான் அங்கேயும் போறோம். எங்க மக்காவுக்கு போற 5 தான். இங்க போற 5 வழி மதியம் தான் இருக்கும். அப்ப அதுலேருந்து நமக்கு மசாயிலுடைய சட்டங்கள் எல்லாம், ஹஜ்ஜுடைய விளக்கங்கள் எல்லாம் தெளிவான முறையில் உங்களுக்கு ஒவ்வொரு சட்டமாக சொல்லிக் கொடுத்து இன்ஷா அல்லாஹ் முழுமையாக அல்லாஹு தஆலா ஹஜ்ஜியை மக்பூலாக்கி வைப்பானாக. அந்த செய்யக்கூடிய அமல்கள் எல்லா அமல்களும் ஏற்றுக்கொள்வானாக. எந்த எண்ணத்தோடு அந்த எண்ணத்தை முழுமையாக அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டு நல்ல ஊர் சேர்த்து வைப்பானாக. பிரியாணத்தை லேசாக்கி வைப்பானாக. நாங்கள் செல்லக்கூடிய இடையெல்லாம் அமல் செய்வதற்கு நசீபாக்கி வைப்பானாக. எந்த இடத்துக்கு கஷ்டத்தை தந்து விடாதையா அல்லாஹ்.
எந்த கஷ்டத்தை தந்து விடாதையா அல்லா. யா அல்லா, நாங்க எந்த நோக்கத்தோடு போறோமோ அந்த நோக்கத்தோடு ஊர் வந்து சேர்த்து விடையா அல்லா. பல நாள் ஆசைகளையா அல்லா, ஹஜ் செய்ய வேண்டும் என்று பல நாள் ஆசைகளையா அல்லா, அந்த ஆசைகளை முழுமையாக வெற்றியாக்கி வைத்து நல்ல விதமாக ஊர் சேர்த்து விடையா அல்லா. எதையும் குறை வைத்து விடாயா அல்லா. நோயில போட்டு விடாதையா அல்லா. நோயில் எங்களை போட்டு விடாதையா அல்லா. எல்லாம் சந்தோஷமாக சென்று சந்தோஷமாக வந்து ஊர் சேர்த்து வைப்பானையா அல்லா. யா அல்லா, சரியான திலேசாக்கி விடையா அல்லா. எங்கெல்லாம் செல்றோமோ நல்ல விதமாக அந்த அமல் செய்து நல்ல விதமாக ஊர் சேர்த்து விடையா அல்லா. ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அஸாபன்னார் வஜ்ஜினா யா ஃபரார் அஜீத் யா கஃபார் யா ஜப்பார் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.